நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. சென்னை கலெக்டர் லட்சுமி சித்தார்த் ஜெகேடிவிடம் கொடிநாள் நிதியாக கவர்னர் ரவி ரூபாய் 5 லட்சம் நன்கொடை வழங்கினார். முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று கொடிநாள் நிதிக்கு நன்கொடை வழங்கினார். முப்படை வீரர்களின் வீரத்தை போற்றிடும் வகையிலும் போரில் தியாகம் புரிந்த வீரர்களுக்கும் அவர்களது குடும்பத்திற்கும் உதவிடும் வகையிலும் துணை முதல்வர் உதயநிதி கொடிநாள் நிதிக்கான நன்கொடை அளித்தார். விக்கிரவாண்டி சிந்தாமணியில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி திருவுருவ சிலையை துணை முதல்வர் உதயநிதி திறந்து வைத்தார். விக்கிரவாண்டியில் திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு நிர்வாகிகளுடன் துணை முதல்வர் உதயநிதி குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். எடப்பாடி அருகே வெள்ளாண்டி வலசு ஓம் சக்தி காளியம்மன் கோவில் குடமுழக்கு விழா நேற்று நடந்தது. விருதுநகரில் நடந்த விழாவில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் 4105 பயனாளிகளுக்கு மொத்தம் ரூபாய் 6.51 கோடி மதிப்பிலான கடன் உதவி, 127 பயனாளிகளுக்கு ரூபாய் 64.04 லட்சம் மதிப்பில் இணையவழி பட்டாக்களை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வழங்கினார். விளாத்திக்குளம் அருகே அரியநாயகிபுரம் ஸ்ரீ சோலைசாமி திருக்கோவில் கொடை விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி போட்டியை மார்க்கண்டேயன் MLA கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சங்கரன் கோவிலில் விசைத்தறி தொழிலாளர்கள் கூலி உயர்வு ஒப்பந்தத்தை அமல்படுத்த கோரி கஞ்சி தொட்டி திறக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாநகரம் அசோக் நகர் 2வது தெருவில் உள்ள நியாய விலை கடையில் அமைச்சர் கீதா ஜீவன் நேற்று ஆய்வு செய்தார். துணை முதல்வர் உதயநிதி பிறந்தநாள் விழாவில் கரூர் மாவட்ட திமுக நடத்திய மாவட்ட அளவில் இருபாலருக்குமான மாரத்தான் போட்டிகளில் வென்றவர்களுக்கு மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி MLA பரிசு வழங்கினார். கரூரில் மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் அதிமுகவினர் திமுகவில் சேர்ந்தனர். வானவில் பண்பாட்டு மையம் மற்றும் எட்டயபுரம் சமஸ்தானம் சார்பில் 32ஆம் ஆண்டு பாரதி திருவிழா அரண்மனை வளாகத்தில் நேற்று நடந்தது. சமஸ்தானம் சார்பில் பாரதியார் சிலையை தொழிலதிபர்கள் VG சந்தோஷம், நல்லி குப்புசாமி செட்டியார் ஆகியோர் திறந்து வைத்தனர். கரூர் வெண்ணெய்மலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நேற்று திருப்படி பூஜை விழா நடந்தது. புதுக்கோட்டையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி மாட்டு வண்டி, குதிரை வண்டி பந்தயம் நடந்தது. இதில் வடக்கு மாவட்ட செயலாளர் KK செல்லப்பாண்டியன், முத்துராஜா MLA உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் கொடிநாள் தினத்தை முன்னிட்டு கலெக்டர் தர்பகராஜ் உண்டியலில் நிதி செலுத்தி கொடிநாள் நிதி வசூலை துவக்கி வைத்தார். விடுமுறை நாளான நேற்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனத்திற்காக காத்திருந்த பக்தர்கள் கூட்டம். விருதாச்சலம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் உலக மண் தினத்தையொட்டி மண் பரிசோதனையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வண்ணமாக விவசாய கருத்தரங்கு நடந்தது. திட்ட ஒருங்கிணைப்பாளர் நடராஜன் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசினார். உதகையில் கொடிநாள் தினத்தை முன்னிட்டு 26 பயனாளிகளுக்கு ரூபாய் 37 லட்சம் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கலெக்டர் லட்சுமி பவ்யா வழங்கினார்.
செய்யாறு வெங்கட்ராயன்பேட்டையில் அருள்மிகு ஆகுவாகன விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகம் நேற்று நடைபெற்றது. சென்னை பாரிமுனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சபரிமலையில் ஐயப்ப பக்தர்களுக்கு வழங்கிடும் வகையில் தமிழ்நாட்டு திருக்கோவில்கள் மற்றும் உபயதாரர்கள் சார்பில் முதற்கட்டமாக 5 லட்சம் பிஸ்கட் பாக்கெட்டுகளை அமைச்சர் சேகர் பாபு, அறநிலைத்துறை ஆணையர் ஸ்ரீதர் அனுப்பி வைத்தனர். கொன்னூரில் மூத்த குடிமக்களை மகிழ்விக்கும் வகையில் சகானா இசை உறவுகள் அமைப்பு சார்பில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடந்தன. விருதுநகரில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் நேற்று நடந்த இரத்த தான முகாமில் 150 பேர் இரத்த தானம் செய்தனர். ராஜபாளையம் சொக்கர் கோவிலில் ஐயப்பன் சன்னதி முன் பக்தர்கள் 41 மணி நேர தொடர் பஜனையில் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.